பரிகாரம் வெள்ளி. நேயர்களே, இந்த உலகத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது. அதையே யாவரும் கடவுளாக வழிபடுகிறோம். ஆனால் இந்து மதத்தில் மட்டுமே கடவுள் மட்டுமல்லாமல் பரிவார தெய்வங்கள் மற்றும் கடவுளின் பிரதிநிதிகளாக நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்கள், அஷ்டதிக்கு பாலகர்கள் என ஒரு சிஸ்டமாக செயல்பட்டு வருகிறது. இதில் மனிதர்களின் தலையெழுத்தை முடிவு செய்வதுதான் நவக்கிரகங்களாகும். இந்த நவக்கிரகங்களில் 7 கிரகங்களை தான் கிழமைகளாக வைத்துள்ளோம். சூரியனின் ஆதிக்கம் உள்ள நாளை ஞாயிறு என்றும், சந்திரனின் ஆதிக்கம் உள்ள நாளை திங்கள் என்றும், செவ்வாயின் ஆதிக்கம் உள்ள நாளை செவ்வாய் என்றும், புதனின் ஆதிக்கம் உள்ள நாளை புதன் என்றும், குருவின் ஆதிக்கம் உள்ள நாளை வியாழன் என்றும், சுக்கிரனின் ஆதிக்கம் உள்ள நாளை வெள்ளி என்றும், சனியின் ஆதிக்கம் உள்ள நாளை சனி என்றும் உலகம் முழுக்க ஒரே மாதிரி கிழமைகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் ஒவ்வொரு நாளும் வரும் நன்மை தீமைகளை அவரவர் ஜாதகப்படி அனுபவிப்பதையே கர்ம வினை அல்லது விதி என்கிறார்கள். அந்த விதியில் இருந்து விதிவிலக்கும் உள்ளது என்பதையே மார்க்கண்டேயர், அபிராமி பட்டர், பிரகலாதன் உள்ளிட்ட பலரின் வாழ்க்கை வரலாறு மூலம் அறிய முடிகிறது. அந்த விதிவிலக்கையே பரிகாரமாக தினமும் அந்தந்த நாளுக்குரிய பிரச்சனைகளுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையே தினமும் இந்த நாள் பரிகாரம் நிகழ்ச்சியில் கண்டு வருகிறோம். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய பரிகாரத்தை இனி காணலாம். இது மாபெரும் பொக்கிஷம். அதனால் கட்டாயம் தினமும் குறித்து வைத்து செய்து வாருங்கள். நிச்சயம் எப்பேற்பட்ட விதியும் மாறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். வெள்ளி பரிகாரம். பொதுவா சுக்கிரன் பாதிக்கப்பட்டு பாவகிரகத்தோட சேர்ந்து இருந்தா அவரு இல்லற இன்பத்தை தடை செய்வாரு, இல்லனா ஒழுக்கக்கேடா வாழ வைப்பாரு. நிறைய தம்பதிகளை பாத்தீங்கன்னா வெளிய பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உண்மையிலேயே அவங்க மனக்கசப்போட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. குறிப்பா அவங்களுக்குள்ள குடும்ப வாழ்க்கை திருப்திகரமா இருக்காது. திருமணமாகி உங்க கணவனோ இல்ல மனைவியோ உங்களுக்கு சரியா அமையலைனா நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் பழங்காலத்து கோவில்ல இரவு நடக்கிற பள்ளியறை பூஜையில கலந்துக்குங்க. முக்கியமா மறிக்கொழுந்த ஈசனுக்கு அர்ச்சனை பண்ணி அத உங்க படுக்க அறையில வச்சு தூங்குங்க. கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டாகும். தாயும் தந்தையும் சிவனின் வடிவிலே மாயம் செய்திடும் மனிதன் மனதிலே சிவனும் சக்தியும் எந்தன் உடலிலே உடலும் உயிருமாய் வாழும் உணர்விலே அப்புறம் பிரிஞ்சு வாழ்ற கணவன் மனைவி ஒன்னா சேர இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சுந்தரகாண்டம் படிங்க, இல்ல சுந்தரகாண்டம் பாடலை ஒலிக்க விட்டு கேளுங்க. கட்டாயம் மீண்டும் ஒன்னா சேர்வீங்க. அப்புறம் திருமணமாக தடை தாமதமாச்சுன்னா, அதாவது திருமணம் ஆகாதவங்க பெண்ணா இருந்தா ஆண் கடவுள்களையும் ஆணா இருந்தா பெண் கடவுள்களையும் வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு திருமணம் உடனே நல்லபடியா நடக்குங்க. பெண்கள் முருகரையும் பெருமாளையும் வழிபடுங்க. ஆண்கள் ஆண்டாளையும் வள்ளியையும் வழிபடுங்க. அப்ப பெண்கள் திருமண வரம் தரும் முருகரையோ இல்ல பெருமாளையோ வேண்டுனா உடனே சாபம் தீரும். அதே மாதிரி ஆண்கள் வள்ளி இல்ல ஆண்டாள வழிபட்டா உடனே அந்த தெய்வங்கள் வரம் தருவாங்க. ஆனா அவங்க இருக்கிற கோயிலுக்கு போய் வழிபடணும், அது ரொம்ப முக்கியம். அப்புறம் திருமணத்துக்குன்னு சில ஸ்தலங்கள் இருக்கு, அங்க போனாலும் உடனே திருமணம் நல்லபடியா நடக்கும். அத
இனி பார்க்கலாம் வாங்க. திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோயில், சென்னை கபாலீஸ்வரர் கோயில், சென்னை மாங்காட்டு காமாட்சியம்மன் கோயில், சென்னை திருவேற்காட்டு கருமாரியம்மன் கோயில், மதுரை மீனாட்சியம்மன் கோயில், காஞ்சி காமாட்சியம்மன் கோயில், சென்னை திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயில், மயிலாடுதுறை திருமணஞ்சேரி கோயில், கும்பகோணம் கஞ்சனூர் கோயில். அப்புறம் சுக்கிரன் வழிபட்ட எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் வழிபடுங்க. கட்டாயம் திருமணம் உடனே நடக்கும். முக்கியமா கல்யாண விநாயகர், கல்யாண ராமர் எங்க இருந்தாலும் உடனே வழிபடுங்க. திருமணம் உடனே நடக்கும். அப்புறம் திருமணம் நிச்சயமாகி நின்னு போனா விநாயகருக்கு 11 மட்ட தேங்காய் மாலையா கட்டி போடுறதா வேண்டிக்கோங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி சில பெண்கள் திருமணமாகியும் வாழாமலேயே விவாகரத்தாகி இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் சென்னை தாம்பரம் பக்கத்துல முடிச்சூர்ல இருக்கிற சிவா விஷ்ணு கோவிலுக்கு தொடர்ந்து 7 ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரவோரை எப்ப போய் 7 நெய் தீபம் ஏத்தி வச்சு வழிபடுங்க. அப்புறம் அங்க சாமிய வேண்டிட்டு தாலி கற்ற பரிகாரம் செய்யுங்க. மறுமணம் நல்லபடியா நடக்கும். நம்புங்க, நல்லதே நடக்கும். சரி, இனி உங்க ராசிக்கு என்ன மாதிரி பரிகாரம் செஞ்சா உடனே விதி மாறுங்கிறத பார்க்கலாம். நெருப்பு ராசியான மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரங்க பௌர்ணமி தோறும் விளக்கு பூஜை செய்யறது மூலமாகவும், நீர் ராசியான கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரங்க வீட்ல கடல் நீரை வச்சு பூஜை செய்யறது மூலமாகவும், நில ராசியான ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரங்க அமாவாசை தோறும் வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறது மூலமாகவும், காத்து ராசியான மிதுனம், துலாம், கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை தோறும் வீட்ல சாம்பிராணி புகை போடுறது, அப்புறம் வீட்ல 24 மணி நேரமும் சாமி பாட்டை ஒலிக்க விடுறது மூலமாகவும் கட்டாயம் உங்க விதிய நீங்க ஜெயிக்கலாம். தஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையில் நடனஞ்செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே பலருக்கும் சொல்லி அவங்க செஞ்சு பலன் பெற்ற அரிய பரிகார ரகசியங்கள். அதனால நம்பிக்கையோட செய்யுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை மாறும், விதி மாறும், உங்க கஷ்டம் எல்லாம் தீரும். நம்புங்க, நல்லதே நடக்கும். இந்த நாள் பரிகாரம்: வெள்ளி.